வெல்கம் டு கமலாஸ் ஃபேண்டசி. இந்த பதிவில் கிருஷ்ண ஜெயந்தி 2024, அதாவது கோகுலாஷ்டமி எந்த நாளில் வருது, எந்த தேதியில் வருது, அந்த நாளில் நாம் எளிமையாக எப்படி வழிபாடு செய்யணும், என்ன நெய்வேத்தியம் வைக்கணும், கிருஷ்ணருடைய மகா மந்திரம் என்ன போன்ற அனைத்து தகவலும் இந்த பதிவில் தெளிவாக இருக்குது. ஸோ வீடியோவை எங்கேயுமே ஸ்கிப் பண்ணாதீங்க. இந்த வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. பக்கத்தில் வர பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற ஆன்மீக பதிவு உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். பிள்ளை வரம் வேண்டி இருக்கும் தம்பதியர்களுக்கு கண்டிப்பாக இந்த பூஜையை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணுங்க. இந்த வருஷம் நீங்கள் விரதம் இருந்து பூஜை செஞ்சிங்கன்னா கண்டிப்பாக அடுத்த வருஷம் உங்களுக்கு குழந்தை செல்வம் வீட்டில் இருக்குங்க. இந்த வருஷம் கிருஷ்ண ஜெயந்தி ஆகஸ்ட் 26, அதாவது திங்கட்கிழமை அன்னைக்கு வருதுங்க. அன்னைக்கு நீங்கள் சாயங்காலம் 6 மணிக்கு மேலே பூஜை செய்யலாம். சரி, எப்படி பூஜை செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிருஷ்ண ஜெயந்திக்கு முதல் நாளே, அதாவது திங்கட்கிழமை வருதுன்னா நீங்கள் ஞாயிற்றுக்கிழமையே வீடெல்லாம் சுத்தம் பண்ணி சுவாமி பாத்திரம்லாம் தேய்ச்சி மஞ்சள் குங்குமம்லாம் வச்சு ரெடியாக வச்சுக்கணும். தோரணம், மாவிலை தோரணம் அதெல்லாம் கூட நீங்கள் வாங்கி சாயங்காலமே மாட்டிடலாம். மறுநாள் பார்த்திங்கன்னா கணவனும் மனைவியும் சேர்ந்து விரதம் இருந்து பூஜை செய்யலாங்க. அப்படி முடியாதவங்க மனைவி மட்டும் இருக்கிறேன்னா பரவாயில்லைங்க, அவங்களும் செய்யலாம். முழு நாள் விரதம் இருக்க முடியாதவங்க கொஞ்சம் பழம் எடுத்துகிட்டு கூட நம்ம பூஜை செய்யலாம். பூஜையோட முக்கிய அம்சம் நம்ம கிருஷ்ணரோட பாதம் போடுறது தாங்க. அரிசி மாவுனால் அந்த பாதம் போடணும். அதுவும் அந்த பாதம் ஆரம்பிக்கிறது வாசலிலேருந்து ஆரம்பித்து பூஜை ரூமுக்கு அப்படியே எடுத்துகிட்டு வரணுங்க. அது எப்படி பண்ணணுன்னா, அரிசியை கொஞ்சம் ஒரு 1/2 மணி நேரம் 3/4 மணி நேரம் ஊற வச்சு மிக்சியில் அரைச்சி தண்ணி விட்டு அரைச்சி நம்ம கையால் அதில் பதிச்சு நம்ம தரையில் ஒவ்வொரு நாள் கிருஷ்ணா கிருஷ்ணான்னு சொல்லிவிட்டு நம்ம பாதம் வச்சுக்கிட்டே வரலாங்க. அது ஒரு முக்கிய அம்சம். அந்த பாதத்து மேலே கொஞ்சம் பூ போட்டுகிட்டே வாங்க. வாசல்லேருந்து நம்ம பூஜை ரூம் வரைக்கும் எடுத்துகிட்டு வரணுங்க. அதுக்கப்புறம் கிருஷ்ணரோட நெய்வேத்தியம் பார்த்திங்கன்னா முறுக்கு, சீடை, வெண்ணெய், தயிர், பால், மோர் இதெல்லாம் வைக்கணுங்க. முக்கிய அம்சம் நம்ம அந்த வெண்ணெயை கண்டிப்பாக வைக்கணும். அது மட்டும் இல்லாமல் கிருஷ்ணருக்கு பிடிச்சது அவல் இல்லைங்களா, அவல் பாயசம் பண்ணலாம், அவல் லட்டு பண்ணலாம். இந்த மாதிரி அவலில் என்னென்ன உங்களுக்கு பண்ண தெரியுமோ அதில் ஏதாவது ஒன்று, அவல் பாயசமோ அவல் லட்டு ஏதாவது ஒன்று வைக்கணுங்க. இதெல்லாம் ரொம்ப முக்கியமானது. அது மட்டும் இல்லாமல் நம்ம கிருஷ்ணரை ரொம்ப அழகாக அலங்காரப்படுத்தணும். சிலை வச்சுருந்தீங்கன்னா சிலைக்கு அழகாக அலங்காரப்படுத்துங்க. சிலை இல்லை, என்கிட்ட படம் தான் இருக்குன்னா படத்துக்கு அழகாக சந்தன பொட்டு இட்டு குங்குமம் இட்டு பூக்கள் போட்டு நல்லா அலங்காரப்படுத்தி கிருஷ்ணருக்கு நம்ம நெய்வேத்தியம் படைச்சி நல்லபடியாக பூஜை செய்யணுங்க. பிள்ளை வர வேண்டினவங்க கண்டிப்பாக கிருஷ்ணரை மனதுருகி வேண்டினீங்கன்னா மறு வருஷமே உங்கள் வீட்டில் கிருஷ்ணரே பிறப்பாருங்க. பெண் குழந்தை பிறந்தால் அது ராதையும், இரட்டை குழந்தையாக இருந்தால் அது கிருஷ்ணரும் பலராமனுங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம வீட்டில் ஆண் குழந்தைகள் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு கிருஷ்ணர் வேடமிட்டும், பெண் குழந்தைகள் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு ராதை வேடமிட்டும் நம்ம தெய்வத்துக்கு சமமாக அன்றைக்கி பூஜிக்கணுங்க. கிருஷ்ண ஜெயந்தியை கொண்டாடுவதனோட பலன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, குழந்தை இல்லாதவங்களுக்கு கண்டிப்பாக குழந்தை பேரும், நல்ல குழந்தைகள் உள்ள இடத்தில் குழந்தைகளுக்கு நல்ல கல்வியும், மேலான நல்ல அறிவும், நல்ல உடல் நலமும் நமக்கு கிடைக்குங்க. நல்ல செல்வ வளமும் நல்ல வளர்ச்சியும் நமக்கு உண்டாகும். பூஜை செய்யும்போது கிருஷ்ணர் அஷ்டகம், கிருஷ்ணர் ஸ்தோத்திரம், நாமாவளி அப்படின்னு இருக்குங்க. அதெல்லாம் நீங்கள் சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் ஒரு மகா மந்திரம்னு ஒன்று இருக்குங்க, எளிமையான மந்திரம். அந்த மந்திரத்தை அன்றைக்கி சொன்னீங்கன்னா ரொம்ப விசேஷங்க. ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே. இதுதாங்க அந்த மந்திரம். இந்த மந்திரத்தை சொல்லி நீங்கள் பூஜை செஞ்சீங்கன்னா ரொம்ப ரொம்ப விசேஷங்க. மறக்காமல் இந்த மந்திரத்தை சொல்லுங்கள். பூஜை நிறைவு செஞ்சவொடனே வெண்ணெய் எடுத்து நம்ம கிருஷ்ணருக்கு கொஞ்சமாக வாயில் வைங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம வீட்டில் கிருஷ்ணர் வேடமிட்ட குழந்தைங்களுக்கு முதல்ல அந்த வெண்ணெயும் பக்ஷணமும் முதல்ல அவங்களுக்கு கொடுங்க. அவங்க சாப்பிட்டாங்கன்னா நம்ம கிருஷ்ண பரமாத்மாவே நம்மளோட பக்ஷணத்தை சாப்பிட்ட மாதிரி அர்த்தம். இந்த எளிமையான முறையை கோகுலாஷ்டமி அன்று நாம் வழிபட்டோன்னா, இந்த வழிபாட்டு முறை மிகவும் எளிமையானது.
இந்த வழிபாட்டு முறை அந்த அன்னைக்கு நம்ம செஞ்சோன்னா நம்ம என்ன வேண்டுதல் வச்சோமோ அது உடனே நிறைவேறிடுங்க. இந்த பதிவு உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் உற்றார் உறவினருக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. அடுத்த ஒரு நல்ல ஆன்மீக பதிவோடு உங்களை சந்திக்க வரேன்.